திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 136 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரம். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் யாருக்குன்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம். ரெண்டாவது, சனி ராகு கேதுகளோட சேர்ந்து இருக்கான்னு பாருங்க, இது செகண்ட். இந்த ரெண்டு யோகங்களும் உங்க ஜாதகத்தில் இருந்து விட்டால் இந்த 136 நாட்களும் உங்கள் வசம்தான் எல்லாமே. ஏன்னா சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா தொழிலை பத்தி எல்லாமே தெரியும். 40 வயது வரைக்கும் சனி வக்ரமானவர்கள் தொழிலாளி, 40 வயசுக்கு மேல முதலாளி. இதுதான் உண்மை. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்கிறவங்க 365 நாட்களும் வேலை செஞ்சாதான் ஒரு வருடத்திற்கு உண்டான என்ன ப்ராஃபிட் எடுப்பாங்களோ, இந்த சனி வக்ரமானவங்க வருடத்தில் 3 முதல் 5 மாதங்கள் வரைக்கும் வக்ரமாகும். இந்த காலத்தை மட்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இதுதான் சனி வக்ரமானவங்க. வருடம் முழுவதும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அல்லது வருடம் முழுவதும் சும்மாவே தான் இருப்பாங்க. ஆனா இந்த சனி வக்ர காலத்துல இந்த வருடத்திற்கு உண்டான எல்லா ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இது பெரிய யோகமா தோஷமாங்க? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் யோகம். ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்குமே அடிமை தொழில் செய்வாங்க. தொழிலை பத்தி நிறைய கத்து வச்சிருப்பாங்க. எந்த தொழிலை பத்தி கேட்டாலும் தெரியும். எல்லாருக்கும் தொழிலை சொல்லி கொடுப்பாங்க. மறைமுகம் இல்லாம எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவங்க. சனி வக்ரமானவங்க கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா, நீங்க எந்த தொழிலை பத்தி கேட்டீங்கன்னாலும் அதை பத்தி லைனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எப்படி இருக்கும், என்ன மாதிரியான அவங்க பட்ட அனுபவத்தை எல்லாமே விலாவரியா சொல்லி அவங்கள அது மாதிரி நீ செய்யாத, இந்த வழியில போ, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நேர் வழியில ஒருத்தரை கொண்டு போறாங்க அப்படின்னா அது சனி வக்ரமான ஜாதகங்களால மட்டும்தான் முடியும். அதே போல சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவர்களை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம யோகவான். அவங்க நமக்காக என்ன வேணா செய்வாங்க. மூட்டை தூக்க சொன்னீங்கனாலும் தூக்குவாங்க. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. மூட்டை தூக்குன்னு சொன்னாலும் செய்வாங்க, எந்த வேலை செய்யனாலும் செய்வாங்க. அதாவது உழைப்பை மட்டும் முன் உதாரணமாக வைத்து செயல்படக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவர்கள். மாடு மாதிரி வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சனி வக்ரமானவங்க. சோ உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்கும் உங்களுடைய முதலாளி, நம்மளுடைய வேலையாள், நம்மளுடைய வேலைக்கு மூத்தவர், நம்மளுடைய குருநாதர் அப்படின்னு எத்தனை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர்களால ஏமாற்றப்படுவீங்க. 40 வயசுக்கு மேல எனக்கே இத்தனை தொழில் தெரியும், எதுக்கு நான் இன்னொருக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 40 வயதிற்கு மேலதான் கடவுள் இவருக்கு தொழில் செய்யறதுக்கு வழிவிடுவார். அதாவது சனி பகவான் வழிவிடுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அது வரைக்கும் இன்னொருத்தர்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நானே முதலாளி, இங்க நானே தொழிலாளின்னு சொல்லி இறங்கி மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட உச்சத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில குறுகிய காலத்திலேயே சம்பாத்தியம் பண்ணி பெரிய வாழ்க்கையை அடையக்கூடிய ஜாதகர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சனி வக்ரம் பெற்ற ஜாதகர்களே. சோ நீங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன விதிகள் கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கணும், அல்லது வக்ர கிரகத்தினுடைய சனி தொடர்பு வைத்திருப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப இந்த சனி வக்ர கதியானது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான சனி வக்ர பயிற்சி. மேஷ ராசிக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 30 வயசுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நிறைய விரயங்கள் ஆயிடுச்சு. தூக்கம் சரியாக இல்ல, போற இடத்துல எல்லாம் ஒரு அவமானங்கள் இருக்கு. நிறைய பயணங்கள் பண்ணிட்டு இருக்கேன், பயணத்தினால எங்களுக்கு வெற்றிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கு அப்படின்னு இப்ப மேஷ ராசி சொல்லிட்டு இருக்குது. இதே மேஷ ராசியில 30 வயதிற்கு மேல இருந்து ஒரு 60 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய 2ஆம் சுற்றுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு விரயங்கள் ஆனாலும் போன காரியங்கள் கொஞ்சம் நடக்குது. கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் வேலையில ஒரு மாற்றங்கள் இருக்கு. நல்ல சம்பளங்கள் வந்துகிட்டு இருக்குது. ஓரளவுக்கு லைஃப் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஏஜுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு யோகம், 30 to 60க்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள், தசாபுத்திகள் நல்லா இருந்ததான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சனி வராரு. இந்த சனி வக்ரம் ஆகும் பொழுது அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படியே குறையும். ஏன்னா குரு பார்வையில சனி வக்ரம். அப்ப உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சனி வக்ர கதியானது பெரும் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் உங்க ஜாதகத்துக்கு
லாபஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ ஓடாம இருக்கக்கூடிய தொழில் எல்லாமே ஓட போகுது. தொழில் முடக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே மீண்டும் தொழிலை எடுத்து நடத்த போறீங்க. தொழில் இருந்து வந்த சங்கடங்கள், மனக்குறைவுகள் இதெல்லாம் விலக போகுது. மேஷராசிக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா சனி பாதகமே, கெடுதலை தான் செய்வார். அப்போ இளவரசி நடந்துட்டு இருக்கும் பொழுது கெடுதல் நடந்துட்டு இருந்தாலும் இப்ப சனி கெட்டு போயிருக்காருன்னு அமைப்பு. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை செய்து கொடுப்பார். தொழில் வளர்ச்சிகளை முதல்ல கொடுத்துருவார். லாபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். ஒரு சந்தோஷங்களும் ஒரு மகிழ்ச்சியும் குடும்பத்துல நிச்சயமா உண்டு. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக பூர்த்தி பண்ணுவீங்க. உங்களுடைய குடும்ப தேவைகள் மட்டும் இல்லாம உங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. இப்ப மேஷத்துக்கு முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்து வக்ரகிரியாகி குருவினுடைய பார்வையில் நிக்குது. அப்ப குருவினுடைய பார்வையில் நிற்கும் பொழுது கெடுபலன்கள் எல்லாமே அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். ஒரு பெரிய அமௌண்ட் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த அமௌண்ட் கண்டிப்பா வரும். ஒரு பணத்தை வெளியே கொடுத்துட்டு அது வருமா வராதான்னு சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த பணம் எல்லாம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ சனிக்கு பார்வைகள் உண்டு. அவருடைய பார்வை 3, 7 மற்றும் 10. அப்ப 3ஆம் இடமாக உங்களுக்கு 2ஆம் இடத்தை பாக்குது. அப்ப கண்டிப்பாக என்ன பண்ணுவாருன்னா, பணம் ரீதியாக இருந்த வந்த லாக் எல்லாம் உடைய போகுதுங்க. இத்தனை நாள் பாத்துட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு பணமே வரலீங்க, விரயமாயிட்டே இருக்குதுங்க, தொட்டதெல்லாம் துலங்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்துல இருந்தீங்கன்னா உங்க ஜாதத்துல சனி வக்கரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்கரமாக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, ஒரு ஜாக்பாட் அமௌண்ட், உங்க பேச்சுக்கு மரியாதை, குடும்பம் பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பம் கூட ஒண்ணு சேர்ந்துருங்க. மேஷராசியில நிறைய சண்டை, சச்சரவு, பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கூட இப்ப குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். குடும்பத்துல இருந்து சங்கடங்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலக போகுது. மனதால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நோவடிச்சு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப மேசம் இருக்கு. அது எல்லாமே இப்ப மீண்டும் எழுந்து வரக்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த சனி வக்கரம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சனி வக்கரமாகி 7ஆம் இடத்தை பார்க்குது. அதாவது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குதுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கடன் இருந்தா நிவர்த்தி ஆக போகுது. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு, வேலை, கவர்மெண்ட் எக்ஸாம், இதெல்லாம் 6ஆம் இடம் தான். அப்ப நேரா உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கடன் விலக போகுது, நோய் நிவர்த்தியாக போகுது. நோயால் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் ஓரளவுக்கு உடம்பு இப்ப சரியாயிடும். உடம்புல இருந்து வந்த வலி வேதனைகள் எல்லாமே விலகி போகுது. வேலையில பிரச்சனையா இருக்கு, வேலை ஆட்கள் மூலமா பிரச்சனை, முதலாளிகள் மூலமா பிரச்சனை, எனக்கு இந்த வேலையே பிடிக்கலீங்க அப்படின்ட்டு இருந்தாலும் இப்போ அதற்குண்டான ஒரு வேலை மாற்றம் நடக்க போகுது. முதலாளியில கொஞ்சம் சால்வ் ஆயிடுவாங்க. உங்க மேல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. இப்ப நீங்க ரொம்ப நல்ல டைப். ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உண்டு. பட் அவங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்புகளை கொண்டாலும் கூட இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு முதலாளிகள் மூலமாக முதலாளிகள் நிறைய பண்ணியிருக்கிறேங்க, ஆனா முதலாளி என்ன புரிஞ்சுக்கலைங்க அப்படின்னெல்லாம் இந்த 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. சோ இப்போ மீண்டும் உங்களை புரிந்து கொள்வார்கள். வேலை ஆட்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. தேவையில்லாம இருந்து வந்த மனோ பயம் குறைய போகுது. இப்ப மனசுல ரொம்ப பயமா இருக்கும் உங்களுக்கு. அந்த மனோ பயம் எல்லாம் குறைந்து தைரியம் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா, ஏதாவது கேஸ் போயிட்டு இருக்குது, கேஸ் எங்க பக்கம் சாதகமாகவே இல்லைங்க அப்படின்னாலும் ஒன்னா கேஸ் நீங்களே வாபஸ் வாங்குவீங்க, அல்லது அவங்க வாபஸ் வாங்குவாங்க, அல்லது கேஸ்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு சாதகமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க, கவர்மெண்ட் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அடுத்த ஸ்டெப், அடுத்த மூவிங் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு இந்த சனி வக்கர பயிற்சிகள் மூலமாக. அடுத்தது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கும். அப்ப தந்தை சொத்துக்கள் கிடைக்கல, அப்பா மூலமாக எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்குதுங்க, அப்பா தாங்க எனக்கு பிரச்சனையாகவே இப்ப நிக்கிறாரு முன்னாடி, இவ்வளவு நாள் இப்படி இல்ல அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப அதெல்லாம் விலக போகுது. அப்பா மூலமா உதவிகள் கிடைக்க போகுது. உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மேஷராசிக்கு ஏற்பட போகுதுங்க. யாராவது படிப்பை தடை பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்க, அல்லது அடிப்படைக்குன்னா உங்களுக்கு 2ஆம் இடங்க அடிப்படை கல்வி, அந்த அடிப்படை கல்வியை சனி பாக்குது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உயர்கல்வி, இதையும் சனி பகவான் பாக்குறாரு. 6ஆம் இடங்கிறது அரசு வேலைக்கு உண்டான தேர்வு. அப்போ இது 3மே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. வேலையை விட்டுட்டீங்க அல்லது படிப்பு விட்டுட்டீங்க, மீண்டும் படிப்பு தொடரலான் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக தொடலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் திருமணம் செய்யலான் இருக்கீங்க, முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிருச்சு, 2ஆம் வாழ்க்கையில இதுல நல்லா இருக்குமா,
அதற்குண்டான நேரங்காலங்கள் எப்போ அப்படின்னா இப்ப அதற்குண்டான நேரங்காலங்கள் அருமையா இருக்கு. 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு சூப்பரா இருக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த வேலை அந்த 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு நல்ல வரன்கள் எல்லாமே அமைஞ்சு வரப்போகுது. இப்ப இதனால் வரன் அமையாம இருந்தாலும் கூட நல்ல வரன்கள் எல்லாமே அமைஞ்சு வரப்போகுது. உயர் கல்வி படிக்க போறீங்க, ஒரு இடமாற்றம், ஊர் விட்டு ஊர் மாற போறீங்க, இதெல்லாமே மேஷ ராசிக்கு இப்ப நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லை என்றால், இப்ப நான் சொன்னது எல்லா விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சனி வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போறதுல கவனமா இருக்கணும். குடும்பத்துக்குள்ள பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். இருந்தாலும் எலடை சனி நடக்கிறதுனால ரொம்ப பிரச்சனைகள்ல கொடுக்காது. இப்ப வேலையை சார்ந்த இடத்துல பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு. உங்களுக்கு வக்கரம் இல்லையா, அப்ப வரும், அதை நீங்க ஹேண்டில் பண்ணிடுவீங்க. சின்ன பிரச்சனையே வரும், அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி உங்களை லாக்கா பண்ணி வச்சிருக்காரு. சோ இது வக்கரமாகும் போது அந்த லாக்கு உடைப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்குதான்னு பாத்துக்கோங்க, அல்லது சனி வக்கரம் இல்லையான்னு பாத்துக்கோங்க. இரண்டுக்குமே சனி வக்கரமாக இருந்தால் 100க்கு 100 யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சனி வக்கரமாக இல்லைன்னா மேஷ ராசிக்கு ஒரு 70% கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி 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 வழங்க போகிறார். இந்த சனி வக்கர காலங்கள்ல நிறைய குருமார்களை சந்திப்பீங்க, நிறைய ஆன்மீக வழிபாடுகள் செய்வீங்க, பெரிய தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவீங்க. அங்க உங்களுக்கு சாமியே வழிபடுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம சாமி கும்பிட்டு வர்றதுக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. குரு சனியை பார்க்குது. வக்கர சனியை குரு பார்க்கும் பொழுது வக்கரத்தை குறைப்பார் அல்லது அதனுடைய யோகத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. தைரியமாக இருக்கலாம் மேஷராசி அன்பர்கள். பணம் சார்ந்து எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக பண வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. லாபங்கள் உண்டு. தொழில் சூப்பரா இருக்க போகுது. ஒரு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போக போறீங்க, அடுத்த கட்ட பாதையை நோக்கி போக போறீங்க. அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது நிச்சயமா மேஷ ராசிக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான தசாபுத்திக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக இந்த 136 நாட்களும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாட்களே அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்கள் ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.